தமிழகத்தின் முதலமைச்சராக நாளைக்கு பதவியேற்க போறாரு விஜய் அவர்கள். ஆனா, இதுவரைக்கும் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கப்படல. 118 சீட்டுகள் இருந்தா தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற சூழல்ல 108 சீட்டுகள் தான் வந்து தாவேகா விஜய் அவர்கள் ஓன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஆக்சுவல் நம்பர் இஸ் 107 தான். ஏன்னா 108 சீட்டு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டாங்க. 2 தொகுதியில ஒரு தொகுதியில தான் வந்து பெர்மனன்ட் எம்எல்ஏவா இருக்க போறாரு. ஒரு தொகுதிய ராஜினாமா பண்ண போறாரு. அந்த தொகுதியில திருப்பி எலெக்ஷன் நடக்க போகுது. இடைத்தேர்தல் நடந்து அதில யார் வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இப்ப இருக்கிற நம்பர் வந்து ஆக்சுவல் நம்பர் அப்படின்னா 107 சீட் தான் வந்து தாவேகா கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் வந்து 11 தொகுதிகள் தேவை. ஸோ எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மத்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இதர கட்சிகளுக்கு வந்து ஆதரவு கடிதத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க தாவேகா தரப்புல. யாருமே எதிர்பார்க்காத விதமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு முழு ஆதரவ பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு ஆதரவ நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. முழு ஆதரவு குடுத்தாலும் 5 சீட் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஆட்சி அமைக்க முடியாது. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது தாவேகாவால. காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர், 3 மேயர், அது மட்டும் இல்லாம வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல 30% இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பின்னர் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி தாவேகா தரப்புல காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஆதரவு கொடுத்ததுனால 112 சீட்ட வந்து தாவேகா இப்போ அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. இன்னும் 6 சீட் வந்து தேவை. 6 சீட்டுக்கு வந்து சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிக இவங்க கிட்டலாம் வந்து ஆதரவு கிடைத்ததை கேட்டிருந்தாங்க. அவங்கள வந்து ஆதரவு கொடுக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் ஆதரவு கொடுத்தால் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். நாளைக்கு பதவியேற்றாலும் 14 நாட்கள்ல நாங்க பெரும்பான்மையை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கடிதத்தில ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில சொல்லியிருக்காரு. அந்த 14 நாட்களுக்குள்ள விஜய் அவர்களோட இணைந்து பெரும்பான்மை நிரூபிச்சு ஒரு 119, 120ல வந்து ஆட்சி அமைச்சு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் 5 வருடத்துக்கு தேவையான ஒரு நிலையான அரசு அமையுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். பல கட்சிகள் ஒரு இடத்துல இருந்தா, அது வந்து எப்போனாலும் வந்து பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால ஏடிஎம்கே கிட்ட சந்திப்பு நடத்தி தாவேகா தரப்புல ஆதரவு கோரிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலேயே வந்து சந்திச்சு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவிலேயே அதிமுகவை 2ஆ பிரிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க 2 பேரும் வந்து தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள கூட்டிக்கிட்டு தாவேகாவுல போய் இணைஞ்சு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான வேலைகளையும் நடந்துட்டு இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.